ஆதிசேஷருக்கு பார்க்கடல்ல கனம் அதிகமாகி கொண்டே போகுது. எதனால இந்த கனம் அதிகமாகுது அப்படிங்கிறத ஒரு ஐயத்தோடயே பெருமாள்கிட்ட கேட்குறார். பெருமாள் சொல்றார், நான் என்னோட மனதில் நடராஜ பெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை, அந்த திருத்தாண்டவத்தை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய மனதில் அந்த சிவபெருமான் எழுந்தருளக்கூடிய காரணத்தினால தான் கணம் அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆதிசேஷர்கிட்ட சொல்கிறார். அதுக்கு ஆதிசேஷன் கேட்குறார், பெருமாளே இதை நீங்கள் மட்டுமே பார்த்து ரசிக்கிறீங்களே, எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பெருமாள் சொல்கிறார், அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பூலோகத்துல தில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதி இருக்கு. அந்த பதியில போய் நீ தவம் புரியணும் அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே அங்க ஒரு முனிவர் வியாக்ரபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முனிவர் அங்க தவம் புரிஞ்சிட்டு இருக்கார். இதே அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்கு தான் நீயும் அவருடன் சென்று தவம் புரிவாயாக அப்படின்னு சொல்றார். ஆதிசேஷனும் உடனடியாக கிளம்பி அந்த தில்லைப்பதிக்கு வர்றார். அப்படி வரும்பொழுது வியாக்ரபாதரோடு சேர்ந்து ஆதிசேஷனும் பதஞ்சலி முனிவராக ரூபம் கொண்டு அங்கேயே தவம் புரிகிறார். இவங்க 2 பேருனுடைய தவத்திற்கும் மெச்சி எம்பெருமான் கைலையிலிருந்து புறப்படுறார். எதற்காக அப்படின்னா இவர்களுக்கு அந்த ஆனந்த தாண்டவத்தையும் தரிசனத்தையும் காட்டுவதற்காக. அப்படி கிளம்பி வரும்பொழுது கைலையிலிருந்து புறப்படக்கூடிய அந்த சிவபெருமானோடு சேர்ந்து எல்லாருமே கிளம்புறாங்க. நாங்களும் வரோம் அப்படிங்கிறாங்க. யார் அப்படின்னா சிவகணங்கள், அந்தணர்கள், இப்படி எல்லாருமே உங்களோட நாங்களும் வரோம் அப்படின்னு கிளம்புறாங்க. சரி வாங்க அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு சிவபெருமான் கிளம்புறார். அப்படி கிளம்பி வந்து வியாகிரபாத முனிவருக்கும் ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவருக்கும் அந்த திருநடனத்தை, அந்த ஆனந்த தாண்டவத்தை காட்டுறார். அப்படி காட்டி மகிழ்ந்த பிறகு கூடவே வந்த அந்த அந்தணர்கள் கிட்ட சிவபெருமான் சொல்றார், நீங்க எல்லாருமே இங்கேயே இருங்க, இந்த நடராஜ பெருமாள் உங்கள் வசம். இவர்களுக்கு அப்படி ஒரு பேற்றை அருள்றார். நடராஜருக்கு நீங்கள் திருத்தொண்டு இங்கேயே இருந்து செய்யுங்க, இந்த தில்லையிலேயே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி இந்த சிதம்பரத்தில் இருக்க சொல்கிறார். அப்படி இருந்து திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிரம்மா வரார். வந்துட்டு பூலோக நன்மைக்காக நான் ஒரு யாகம் செய்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னுடைய யாகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கிறார். அதற்கு எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் வர முடியாது, எங்களுக்கு இந்த திருத்தொண்டு இருக்குது, இந்த திருத்தொண்டு தான் எங்களுடைய பணி, இந்த கடமையை நாங்கள் சரிவர செய்யணும், நாங்கள் யாருமே இங்கேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வியாகிரபாதரும் பதஞ்சலி முனிவரும், நாங்கள் இந்த திருத்தொண்டை பார்த்துக்கிறோம், நீங்கள் போயிட்டு அந்த யாகத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அந்த அந்தணர்கள் 3000 பேரையும் அனுப்புகிறாங்க. அப்படி போயிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடக்குது. திரும்ப வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுக்குறாங்க. 2999 பரிசுகள் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஒரு பரிசு மட்டும் அப்படியே இருக்குது. வரும்பொழுது 3000 பேராக தானே வந்தோம், ஒரு பரிசு மட்டும் எப்படி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. 3000 பேராக வரும்பொழுது, அதாவது கைலையிலிருந்து வரும்பொழுதும் புறப்படும் பொழுதும் நாங்கள் 3000 பேராக தான் வந்தோம். இங்கே யாகத்துக்கு சிதம்பரத்திலேருந்து கிளம்பி வரும் பொழுதும் நாங்கள் 3000 பேராக தான் வந்தோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த ஒரு பரிசு மட்டும் இருக்குது, இது எங்களுக்கு புரியலையே, அந்த இன்னொருவர் யாராக இருப்பார், எங்கே போயிருப்பார் அப்படின்னு எல்லாருமே தேடுறாங்க. அந்த நேரத்தில் சிவபெருமான், நடராஜ பெருமான் அங்கே எழுந்தருளி, நான் தான் அந்த இன்னொருவர் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. எங்களோடு இருந்து திருத்தொண்டில் நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு எல்லாருக்குமே மெய் சிலிர்த்து போகிறாங்க. அந்த நேரத்திலிருந்தே தில்லையில், அதாவது இருக்கக்கூடிய அந்த 3000 அந்தணர்களோடு சேர்ந்து சிவபெருமானும் ஒருவராக இருக்கிறார். அங்கே இருந்து திருத்தொண்டு செய்கிறார். அவர்களோடு இணக்கமாக அங்கே வாழ்கிறார். அன்றிலிருந்து தான் அவர்களோடு ஒன்றாக இருந்த காரணத்தினால அவர்கள் அனைவருமே அவரை ஒரு சபாநாயகராக எடுத்துக்கொள்கிறார்.